காஞ்ச மிளகா அரைச்சி போட்டிருக்கானுங்க போல இது. வெல்கம் டு MFM கிரேவிங்ஸ். இன்னைக்கு 2 கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று ஸ்பைசி மேக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேபாம். இல்லை எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக 2 கொரியன் நூடுல்ஸையும் நம்ம செஞ்சு எடுத்து வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னாக்கா கேபாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைசி மேக்ஸ். ஸ்பைசி மேக்ஸ் பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல தின்றதுக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு கேபாமே போயிடுவோம் நம்ம. இல்லை பெரிய இன்க்ரீடியண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. கவரில் இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பைசி அந்த பவுடரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆயில் மட்டும் தான் இருந்துச்சு. பெரிய பைட்டாக போயிடுவான். பேரு தான் பாமு, உள்ள ஒன்றுமே இல்லை. ஒரு மைல்டான டேஸ்ட்டில் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இது பேரை மாற்ற சொல்லணும் இவனுங்கள. அடுத்தது ஸ்பைசி மேக்ஸ் போய் பார்ப்போம். பேருக்கு ஏற்ற மாதிரி கலர் நல்லா காரமாக தெரியுது. உள்ள டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு பெரிய பைட்டாக போய் சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்ல காரம். காஞ்ச மிளகா அரைச்சி போட்டிருக்கானுங்க போல இது. பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையில காரமாக இருக்குது ஸ்பைசி மேக்ஸ் இருந்து. ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் போல. வச்சவொடனே உள்ளேருந்து ஃபுல்லாகவே எரியுது எனக்கு. நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ காரம் சாப்பிடக்கூடாது. எனக்கு ஸ்பைசி மேக்ஸோட கேபாமே பரவாயில்லன்னு தோணுது. கேபாமே ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கு. ஆனால் சாப்பிட்ட நூடுல்ஸுக்கு போயிட்டு துணி எடுத்து கண்ணை தொடச்சது தான் மிச்சம். இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.